சிவன்மலை ஆண்டவனின் வாக்கின்படி வருகின்ற அடுத்த 30 நாள் பார்த்தீங்கன்னா ரிஷப ராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலை மாற்றம் அமைய போகுது, உங்களுக்கான சாதகமான பலன் என்ன, எந்த விஷயத்துல நீங்க எச்சரிக்கையாக நடந்து கொள்ளணும் தெரிந்து கொள்ள இந்த ஒரு வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம வேலியிருக்க பைமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க தனிப்பட்ட முறையில் உங்களுடைய ஜாதகத்தை நீங்க பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்துல தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்க வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போகலாம். ராசி சக்கரத்துல இரண்டாவதாக வரக்கூடிய ரிஷப ராசியை சேர்ந்த நீங்க எப்போதுமே பார்த்தீங்கன்னா உங்களை எதிர்த்து போராடுவது ரொம்ப கடினங்க. உங்களை எதிர்த்தவங்க தான் தோற்று போவாங்கன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வெற்றியை மட்டும் தன் பக்கம் வைத்து இருக்கக்கூடியவங்க நீங்க தாங்க. எதிர்க்கு எப்போதுமே பார்த்தீங்கன்னா சவாலாக தாங்க இருப்பீங்க. ஆனாலும் நீங்க இயல்பிலேயே பார்த்தீங்கன்னா சாதுவாக தான் இருப்பீங்க. ஆனா இது பலருக்கு தெரியாது. மற்றவங்களுக்கு உதாரண புருஷராக திகழக்கூடியவங்க தாங்க நீங்க. உங்களுடைய செயல்பாடுகள் மற்றவங்களுக்கு சிறந்ததொரு வழிகாட்டும் விதமாக தான் எப்போதுமே அமைங்க. பொதுவாக நீங்க எல்லா காரியத்திலும் உங்களுக்கு மிகுந்த ஈடுபாடு இருக்கும். அதே போல ஒரு பொது விஷயம் வந்துச்சுன்னா போனேன்னு இல்லாம எல்லா வேலையும் நீங்க பார்த்தீங்கன்னா முன்னே நின்று எடுத்து கட்டி செய்வீங்க. எந்த விஷயத்திலும் தனக்கென கரிய சாதிக்க நினைப்பது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. எல்லாத்துக்கும் பொதுவாக தான் நீங்க செயல்படுவேன். மேலும் பார்த்தீங்கன்னா உடன் இருப்பவங்களோடு சேர்ந்து முன்னேறுவதும் முன்னேற்றம் அவங்களுக்கு ஏற்படுத்தி தருவதும் உங்களுடைய இயல்பான குணங்க. இதனால பார்த்தீங்கன்னா அடுத்து வருகின்ற 30 நாட்களும் எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ரிஷப ராசியை சேர்ந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிரகநிலையை பொறுத்தவரை அடுத்த 30 நாளுமே தனவாக்கு குடும்பஸ்தானத்துல குருனே, சுகஸ்தானத்துல சுக்கிரன், கேது, பஞ்சமஸ்தானத்துல சூரியனே, ரணருண ரோகஸ்தானத்துல சுக்கிரனோ, தொழில்ஸ்தானத்துல சனினே, ராகுனு கிரக நிலைகள் அமைந்திருக்கு. இந்த கிரக நிலையால பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல உங்களுக்கான காரிய அனுகூலம் தாங்க உண்டாக போகுது. நீங்க பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு உதவ முன் வருவீங்க. அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு இருப்பீங்க. இதுவரை உங்க மனதில் இருந்த சஞ்சலம் நீங்கி மன மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகும். நிம்மதியான சூழ்நிலையினே உண்டாக்குங்க. உங்க மீது பார்த்தீங்கன்னா குற்றம் சொல்ல நினைத்தாங்கன்னா அதனை விடுவது தான் நல்லது. அதை ரொம்ப யோசிக்காதீங்க. குடும்பத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சந்தோஷமான சூழ்நிலை இனி காணப்படும். உறவு உங்களுக்கு பலப்படுங்க. தொழில் வியாபாரத்தில் இருப்பவங்களுக்கு முன்னேற்றமான நிலை காணப்படும். தொழில நல்ல லாபமும் பிடிக்கும். வியாபாரம் நிமித்தமாக இந்த நேரத்துல நீங்க பயணங்கள் செல்ல வேண்டியதா இருக்கும். அந்த பயணமும் பார்த்தீங்கன்னா நல்ல விதத்தில் அமைங்க. தொழில இதுவரை இருந்த போட்டிகள் குறைய தொடங்கும். தொழில் செய்பவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்துல புதிய ஆர்டர்கள் பெறுவதில் தடுமாற்றம் உண்டாகலாம். எந்த ஒரு ஆர்டராக இருந்தாலும் சரியான யோசித்து பார்த்து எடுப்பது தாங்க நல்லது. எந்த வேலையும் முதல்ல கவனிப்பது உங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பத்தை போக்கிடும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா திறமையான பேச்சால வெற்றியை பெறுவீங்க. வாகன யோகம் இப்போது உங்களுக்கு உண்டாகுங்க. எந்த ஒரு காரியத்துல நீங்க சரியான முடிவுக்கு வர முடியாம தடுமாற்றம் உங்களுக்கு உண்டாகலாம். அதனால எந்த ஒரு காரியம் செய்வதாக இருந்தாலும் வீட்டில் இருப்பவங்களிடம் கேட்டு ஆலோசனை செய்த பின்னே முடிவெடுப்பது தாங்க நல்லது. பெண்களுக்கு பொறுத்தவரை இந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா புத்தி சாதுரியம் அவங்களுக்கு அதிகரிக்குங்க. பிரச்சனைகள் இனி குறைய தொடங்கும். பெண்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்திலும் கவனமாக இருங்க. கலைத்துறையில இருந்தீங்கன்னா கடன் விவகாரங்கள் கட்டுக்குள்ள இருக்கும். கலைத்துறைக்காக கடன் வாங்கியது பார்த்தீங்கன்னா திரும்ப செலுத்தக்கூடிய சூழ்நிலையும் அமைஞ்சிருக்கு. அரசியல்வாதியில இருப்பவங்களுக்கு மேல்மட்டத்தில் உள்ளவங்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். அதனால உயர் அதிகாரிகள் இருப்பவங்களிடம் பார்த்தீங்கன்னா அனுசரித்து செல்லுங்க. மாணவர்களுக்கு கல்வியில இருக்கக்கூடிய நாட்டம் அதிகரிக்கும். அதனால அதிக மதிப்பெண்களை பெறுவீங்க. பாராட்டுகளும் உங்களுக்கு இந்த நேரத்துல கிடைத்திடுங்க. தற்போது பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் நிறைவடைந்து ஐப்பசி மாதம் பிறக்க இருக்குது. இந்த ஐப்பசி மாதத்துல வருகின்ற அடுத்த 30 நாளும் எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னா உங்க ராசியில பார்த்தீங்கன்னா சூரியன் துலாம் வீட்டுல இருக்க போறாரு. சுக்கிரன் கன்னி ராசிக்காரர்கள் வீட்டுல நீச்சமாக இருப்பாரு. சுக்கிரனும் வருகின்ற 16ஆம் தேதி நீச்சத்தன்மையை விட்டுதாங்க சொந்த வீடான துலாம் ராசியில ஆட்சி பலம் பெற்று அமர போறாரு. இதனால மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு உண்டாக போகுது. சூரியனோடு சுக்கிரன் சேர்க்கை அடைவதால சுக்கிரன் ஆதித்ய மகா ராஜயோகம் உருவாயிருக்கு. இந்த யோகத்தால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்க ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய 6ஆம் அதிபதியுமான சுக்கிர பகவான் கன்னி ராசியில இருப்பதாலையும் 6க்கு உரியவர் நீச்சமாக இருப்பதோ ஒரு யோகத்தை ஏற்படுத்தி தருவாருங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய இதுவரை நீங்க அவதிப்பட்டு வந்த நோய் இருந்தாலும் விலகிடும். உடல் ஆரோக்கியம் மேம்படும்.
கடன் அடைய தொடங்குங்க. கடன் அடைப்பதற்கான வழியும் பிறக்கும். கடன் சார்ந்த விஷயம் உங்களுக்கு நெருங்காது. கடனே வாங்க வேண்டாம் அப்படின்னு நினைக்க அளவுக்கு பண வரவு இந்த நேரத்தில் இருக்கும். இருந்தாலுமே ராசி அதிபதி அவர் நீச்சமாகும் போது பார்த்தீங்கன்னா கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது. அதுவரை புதிய முயற்சிகளை செய்யாமல் இருங்க. புதிய முயற்சிகள் பார்த்தீங்கன்னா தகுந்த நேரம் பார்த்து செய்வது நல்லது. அக்டோபர் 16ஆம் தேதிக்கு பிறகுதாங்க உங்களுக்கு சுக்கிரன் சூரியனுடன் சேர்ந்து ஆட்சி பலம் பெறுவதாலையும் சுக்கிராத்திய மகா ராஜயோகம் உண்டாகுது. இதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியனின் நீச்சத்தன்மை நீங்கி உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தி தரப்போகிறாரு. 16ஆம் தேதிக்கு பிறகு ரிஷப ராசிக்கு மிகப்பெரிய யோகமான காலமாக அமைஞ்சிருக்கு. இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் எந்த தொழில் தொடங்கினாலும் நல்லதாக அமையுங்க. உங்களுடைய முடிவுகள் அனைத்துமே சாதகமான பலனை தேடித்தரும். பண வரவும் பார்த்தீங்கன்னா இப்போது நன்றாக இருக்கும். வேலையில் இருந்து வந்த தடை நீங்கி வேலையில் முன்னேற்றம் பெறுவீங்க. அதற்கான பாராட்டுகளும் இப்போது கிடைத்திடும். உங்களுக்கு இருக்கக்கூடிய தாமதம், சிக்கல், பாதிப்பு அனைத்தும் இப்போது நீங்கிடுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா அனைத்து விதத்திலும் நன்மைகள் நிறைந்த மாதமாக அடுத்த 30 நாட்களும் அமைய போகுது. புதனை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 2, 5ஆம் அதிபதியும் 6ஆம் வீட்டில் இருக்க போறாரு. விருச்சகத்துக்கும் புதன் குரு பார்வையில பெறும்போது திடீர் வருமானமும் திடீர் யோகமும் உண்டாகும். திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டாக போகுதுங்க. குழந்தை பிறப்பதற்கான யோகம் உண்டாகும். குழந்தைக்காக நீண்ட நாட்கள் காத்திருப்போம். உங்களுக்கு குழந்தை பாக்கியம் பார்த்தீங்கன்னா இப்போது கிடைத்திடுங்க. அதற்கான முயற்சிகளை ஈடுபட்டாலும் பார்த்தீங்கன்னா நல்ல பலனை அளித்திடும். மேலும் பார்த்தீங்கன்னா இதற்கான நேரமாக அமைந்திருப்பதால மருத்துவரை உரிய ஆலோசனை பெற்று அதற்கான வழிமுறைகளை பின்பற்றினால குழந்தை பாக்கியம் இப்போது உங்களுக்கு அமைய பெறுங்க. பண வரவு பொறுத்தவரை நன்றாக இருக்கும். பொருளாதார ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா அற்புதமான மாற்றத்தை பெறுவீங்க. 10ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காலகட்டமாக அமையுங்க. செவ்வாயினுடைய ஆட்சி பலம் பெறுவதால பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உறவுகள் மூலம் வருமானம் அதிகம் பெறுவீங்க. வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் உண்டாயிருக்கு. செவ்வாயும் குரு பார்வை வரும்போது கண்டிப்பாக நீங்க முழுக்க முழுக்க நிம்மதியான தூக்கம் உங்களுக்கு கிடைத்திடும். இதுவரை பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனையும் குறைந்து உங்களுடைய உழைப்பிற்கான பிரதிபலன் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்துல நீங்க பெறலாங்க. நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இது அமைஞ்சிருக்கு. ஜாதகத்துல சனி வக்கரமாக இருப்பதால தொழில நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றம் காண்பீங்க. எதிர்பாராத லாபமும் நீங்க பெறலாம். சூரியன் நீச்சமாக இருந்தாலுமே சுக்கிரனோடு சேர்ந்து வருவதால உங்களுக்கு நீசபங்க ராஜயோகம் உருவாகுவதால ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கிடுங்க. உடல் ஆரோக்கியமும் மேம்படும். இதுவரையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீண்ட காலமாக ஏதோ ஒரு விஷயத்துல இழுபறியாக இருந்துச்சுன்னா அந்த வேலை பார்த்தீங்கன்னா இப்போது நீங்க முடிக்கலாங்க. அரசு தொடர்பான பணிகள்ல உங்களுக்கு சாதகமான பலனை பெறலாம். அரசு சார்ந்த விவகாரங்களை பார்த்தீங்கன்னா சரியான முடிவு வரும். எண்ணிய காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு இப்போது கைகூடி வருங்க. தொழில் வியாபாரம் பார்த்தீங்கன்னா விரிவாக்கம் செய்வது, புதிய தொழில் தொடங்குவது அனைத்துமே இந்த நேரத்தில் செய்யலாம். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா பணி சுமை குறைந்து காணப்படுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருப்பவங்களுக்கு தேவையானவற்றை நீங்கள் செய்து கொடுத்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி அளிக்கும். இது உங்களுக்கு நன்மதிப்பையும் பெற்றுத்தரக்கூடிய நேரமாக அமைந்திருக்கு. கணவன் மனைவிக்கிடையே இருந்த வேறுபாடுகள் குறைந்து சண்டை சச்சரவு நீங்கி நெருக்கம் அதிகரிக்குங்க. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இழுபறியாக இருந்து வந்த காரியம் சாதகமான முடிவை பெறும். கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு பாராட்டுகள் இப்போது கிடைத்திருங்க. அரசியல் துறையில இருந்தீங்கன்னா காரியங்கள் தடை நீங்கிடும். மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தேவையற்ற எண்ணங்களை விட்டுட்டு மனதை நீங்க ஒருநிலைப்படுத்தி பாடங்களை படிப்பது ரொம்ப நல்லதுங்க. கவனச்சிதறல் ஏற்படலாம். அதையும் தாண்டி நீங்க பாடங்களை படித்தீங்கன்னா நல்ல மதிப்பெண்ணை பெறக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்கு. நட்சத்திரங்கள் பொறுத்தவரை அடுத்த 30 நாட்கள்ல உங்க ராசியில வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை தலை தூக்கும். அதனால எந்த ஒரு விஷயம் பொறுமையாக இருப்பது தாங்க நல்லது. பிள்ளைங்க அவங்க போக்கிலேயே நீங்க விட்டுப்பிடிங்க. ஏன்னா இது பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திடலாம். வாக்குவாதங்களை தவிர்த்திடுங்க. எடுத்த காரியங்களை செய்து முடிப்பது உங்களுக்கு மனசஞ்சலம் ஏற்பட்டு தான் நீங்கிடும். அடுத்ததாக வரக்கூடிய ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த 30 நாளும் பார்த்தீங்கன்னா கடுமையாக நீங்க உழைக்க வேண்டியதா இருக்கும். ஆனா அந்த உழைப்புக்கேற்ற பலனை நீங்க பெறலாம். உங்க மனதில் இருந்து வந்த குழப்ப நிலை நீங்கி மன நிம்மதி பெறுவீங்க. சொத்து பிரச்சனை இருந்தா அது தீர்வாக்கு வரும். செயல்திறன் மூலம் நீங்க பாராட்டு பெறுவீங்க. உங்க வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா திடீர் திருப்பங்கள் ஏற்படலாம். அதனால பெரும் மகிழ்ச்சியும் உண்டாகிடுங்க. இந்த நேரத்துல உங்களுக்கு தெய்வ நம்பிக்கை அதிகரிக்குங்க. நிறைய கோவில்களுக்கு சென்று சாமியை தரிசனம் செய்யக்கூடிய வாய்ப்பும் கிடைத்திடும்.
அடுத்ததாக வரக்கூடிய மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு உடல்நல பாதிப்பு உண்டாகலாம். உஷ்ணம் சம்பந்தமான நோய் வரலாம். பண பற்றாக்குறை ஏற்படலாங்க. நீங்களும் ரிஷபராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம வேலி இருக்க மெயின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.